Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் சீரீஸ்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிச்சன்ல சமையல் வேலைகள், க்ளீனிங் வேலைகளை எல்லாம் ரொம்ப சுலபமா கம்மி டைம்ல செய்யற மாதிரி கொஞ்சம் சூப்பரான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரீசன்ட்டா Amazon ஃபெஸ்டிவல் சேல்ல என்னுடைய கிச்சனுக்காக நான் கொஞ்சம் சூப்பரான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தின ஹானஸ்ட் ரிவ்யூவும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமேசானில் இப்போ ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்காக இதெல்லாம் வாங்கணும்னு நம்ம நிறைய நாளாக யோசிச்சு வச்சுருக்க பொருளெல்லாம் வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான டைமு. நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கேஷ்கரோன்னு ஒரு ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணி கேஷ்கரோ வழியாக அமேசானில் நம்ம பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிச்சன் ப்ராடக்ட்டு எலக்ட்ரிக்கல் கெட்டில். இது வந்து நம்ம கிச்சனில் நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவுட்ரு பாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கிளாஸி ஃபினிஷில் நம்ம கிச்சனுக்கே ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த லிட்டு வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆகிட்டு அதுவே க்ளோஸ் ஆகாது, நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே வசதியாக இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர்ஸ். இதுதான் பேஸு. இதில் வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கெட்டில் இது மேலே இப்படி வச்சிடணும். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். கீழே ப்ரெஸ் பண்ணால் லைட் இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆயிரும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். நம்ம பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒரு நல்ல விஷயம். இப்போ ரீசெண்டாக வீட்டில் எல்லாருமே அடிக்கடி சுடு தண்ணி குடிக்கிறதால இது வந்து என்னோடய கிச்சனில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப குவிக்காக ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து தண்ணி பாயில் ஆயிடுது. அதனால் எப்பெல்லாம் சுடு தண்ணி வேணுமோ நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது உப்புமா, பிரியாணிக்கெல்லாம் வந்து சுடு தண்ணி வேணும் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி ஊற்றிக்க முடியுது. சுடு தண்ணி ரெடியாக இருந்தாலே சமையல் வேலையெல்லாம் குவிக்காக முடிஞ்சிருது. இது வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் வந்து டீ காஃபி பண்ணிக்க முடியும், நூடுல்ஸு, அந்த மாதிரி சின்ன சமையல் வேலைகளை இந்த ஒரே கெட்டில் நம்மளால் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை பற்றியெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒயர் வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சு பயன்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இதில் எந்த ட்ராபேக்கும் இல்லை. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இந்த கெட்டில் வந்து நிறைய நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக அமேசான் ஃபெஸ்டிவல் சேலில் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. உடனே டக்குன்னு நான் வாங்கிட்டேன். கேஷ்கரோ வழியாக நான் அமேசானில் வாங்கினங்காட்டிக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கும் கிடச்சிது. நவம்பர் 15க்குள்ளே கேஷ்கரோ வழியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 lakh ஒர்த் ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 2000 ரூபாய் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிச்சனில் நான் தினமுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஹேண்ட் பிளெண்டர். என்கிட்ட வேறு ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது. இது வந்து இப்போ அமேசான் ஃபெஸ்டிவல் சேலில் அம்மாக்காக நான் ஒன்று புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட ஹேண்ட் பிளெண்டர். இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து ரொம்பவே ஸ்லீக்காக, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன் அப்படின்னு காட்டுறேன். கூடவே என்னுடைய பிளெண்டர் அப்புறம் இந்த புது பிளெண்டர் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். இது வந்து மோட்டர் இருக்கக்கூடிய பார்ட்டு, இது வந்து பிளேடு இருக்கக்கூடிய பார்ட்டு. நம்ம ரெண்டையுமே தனியாக கழட்டிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல்ஸ் பட்டன் மட்டும்தான் இருக்குது. நம்ம மிக்சிலலாம் இருக்கக்கூடிய பல்ஸ் பட்டன் மாதிரி. அதை ப்ரெஸ் பண்ணால் பிளேடு சுற்றும், கை எடுத்துட்டால் பிளேடு ஸ்டாப் ஆயிரும். நம்ம எதுக்கெல்லாம் மத்து யூஸ் பண்ணுவோமோ அந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப குவிக்காக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். இது பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம்.
மில்க் ஷேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு சுகரு மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பார்ட்டை மட்டும் கழட்டி இதை ஒன்று மட்டும் கழுவுனா போதும். நம்மளுக்கு பாத்திரம் நிறையா செலவாகாது. நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அதுலேயே நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் பாத்திரம் கம்மியாக செலவாகும். நான் யூஸ் பண்ணுறது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட ஹேண்ட் பிளெண்டர். இது வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டில் என்னோடய ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தான் என்னோடய ஃபேவரட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸு டிசைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது கேஷ்கரோ வழியாக அமேசானில் எப்படி பொருள் ஆர்டர் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் எல்லாம் அவைல் பண்ணுறதுன்னு நம்ம குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். கேஷ்கரோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மாமா அர்த், மிந்த்ரா, ஆஜியோ அந்த மாதிரி 1500 வெப்சைட் கூட அஃபிலியேட் மோடில் டைப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வர லாபத்தை கஸ்டமர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. கேஷ்கரோ ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்க முதல் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 25 ரூபாய் சைன்அப் போனஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். கேஷ்கரோவில் லிஸ்ட் ஆகிருக்க 1500 வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் ரிவார்டு பண்ணிக்கோங்க. இப்போ அமேசான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அமேசானுக்குள்ளே போய் எப்போவும் நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஒருவேளை நான் இந்த வீடியோவில் காட்டுற பொருள் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டைரக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பொருளோட பேஜுக்கு நீங்கள் லேண்ட் ஆயிடுவீங்க. அங்கே இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ரிவார்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை எப்பவும் போல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பவும் கேஷ்பேக் கிடைக்கும். பொருளை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொஃபைலில் போய் மை ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆட் ஆகிருக்கும். அந்த பொருளோட ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த கேஷ்பேக் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா அது கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு 250 ரூபாய் கேஷ்பேக் சேர்ந்ததுக்கப்புறமா அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டை ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டும் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய கிச்சனில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். கிச்சன் சிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி ஓரமாக விழுகும். நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வசதியாகவே இருக்காது. தண்ணி நிறைய மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் சிங்கில் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஃபிட்டிங் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஷவர் மாதிரி நம்மளுக்கு தண்ணி ஊற்றும். அதனால் தண்ணி மேலே தெறிக்காது. இது ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பு பைப்புக்குமே ஃபிட் ஆகும். இது நம்ம இப்படி மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டுட்டு பைப்பு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஷவர் மாதிரி தண்ணி வரும். பாத்திரம் ஈஸியாக நம்ம கழுவி முடிச்சிடலாம். மேலே தெறிக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. லென்த்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கிற மாதிரி வசதி கூட இருக்குது. நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இப்படி தள்ளி விழுகுது. நம்மளுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிட்டிங் கூட கிடைக்குது. இதில் ஒரு பைப் இருக்குது. கூட கொஞ்சம் வாஷர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, லீக்கேஜ் இல்லாமல் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த பைப் இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி பைப் இருக்குது அப்படின்னா இந்த ஃபில்ட்ரு பார்ட்டை நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த வாஷரை போட்டுட்டு இந்த பைப் ஃபிட்டிங்கை நம்ம மாட்டிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் கிடச்சிருச்சு. இந்த பைப்பை நம்ம 2 மோடில் செட் பண்ணிக்க முடியும். இப்படி கீழே வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி ஷவர் மாதிரி ஊற்றும். நம்மளுக்கு மேலே தெறிக்காது. மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நார்மல் பைப் மாதிரி ஊற்றும். இந்த பைப் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால சிங்க்கெல்லாம் கழுவி விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சில சமயம் இந்த இடத்துல டைல்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சிக்கு பின்னால், கிரைண்டருக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த செவுரு வந்து ரொம்பவே அழுக்காகும். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டிக்கர் டைல்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமாக இப்போல்லாம் கிடைக்குது. இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணாமல் வினைல் ஸ்டிக்கர்ஸ் நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா பல வருஷத்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபயர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் 3D டிசைன்ஸில் விதவிதமாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து லேபிள் மாதிரி தான். பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்து விட்டு அப்படியே நம்ம செவுத்தில் ஒட்டிக்கலாம். அந்த பேப்பரை ஒன்றா எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே பபிள்ஸ் இல்லாமல் தேய்ச்சி விட்டு ஒட்டணும் அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நம்ம நீட்டாக ஒட்டிக்கலாம். நான் வந்து 2 கலரில் வாங்கியிருக்கேன். ஒரே மாதிரி ஒட்டியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்படி ஆர்டர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இப்போது இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோலில் நம்மளுக்கு கிடைக்கும். சைஸ் வந்து 3 அடிக்கு 2 அடி சைஸில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குது. குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸ்டவ் பின்னாடி, கிரைண்டர் பின்னாடி, மிக்ஸி பின்னாடி எல்லாம் நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது தெரிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கேஷ்கரோ பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேஷ்கரோ வழியாக பொருள் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கு அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பை பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.